الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رغم عنفه ثم رغم عنفه ثم رغم عنفه قيل من يا رسول الله قال من أدرك والديه عند الكبر أحدهما أو كليهما ثم لم يدخل الجنة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. முழு படைப்புகளையும் படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மாதுக்கர் போதகர் சாந்தி நபி சர்தாது ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியவுங்கள், தபவு தாபியங்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா கருமங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நிஅமத்துகளை, பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் அது எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியங்களில் ஒன்றுதான் தனக்கு கிடைத்த தாயும் தந்தையும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கம், நரகம் அது தாயும் தந்தையும் தான். நான் எவ்வளோ பெரும் இபாதத்தாளியாக இருக்கலாம், வணக்கசாலியாக இருக்கலாம், நான் பெரும் கொடை வள்ளலாக இருக்கலாம், தன்னுடைய தாயினுடைய விடயத்தில், தன்னுடைய தந்தையுடைய விடயத்தில் நான் குறைவு செய்திருப்பேன் என்றால், நான் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தவில்லை என்றால், என்னுடைய அமல்களை கொண்டு, என்னுடைய இபாதத்துக்களை கொண்டு அந்த சொர்க்கத்தை நான் அடைந்து விட முடியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாயினுடைய பாதத்துக்கு கீழ் சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அஹக்குன் நாஸ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட யாருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், யாரிடத்தில் நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய, கஹவத்தையில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களிடத்திலும் நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு யார் தகுதியுடையவர் என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தாயினுடைய விடயத்தில், தந்தையினுடைய விடயத்தில் ஏராளமான பாடங்களை நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில்
சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய தாய் பள்ளி வாசலினுடைய ஜன்னல் வழியாக வந்து நான் தக்பீர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யா முஹம்மத் என்று என்னை கூப்பிட்டால் நான் தக்பீரை விட்டுவிட்டு தாயினுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்திருப்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, என்னுடைய தாயினுடைய விடயத்தில், என்னுடைய தந்தையினுடைய விடயத்தில் நான் எவ்வளவு பணிவாக, நான் எவ்வளவு இரக்கமாக, நான் எவ்வளவு அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்தவனாக, நான் எவ்வளவு அவர்களுடைய கண்களை குளிரச் செய்தவனாக என்னுடைய 30 வருடத்து வாழ்க்கையில், என்னுடைய 40 வருடத்து வாழ்க்கையில், என்னுடைய 50 வருடத்து வாழ்க்கையில் நான் எத்தனை தடவைகள் என்னுடைய தாயினுடைய, என்னுடைய தந்தையினுடைய கண்களையும் உள்ளத்தையும் நான் குளிர வைத்திருக்கின்றேன். அவ்வாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுமுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நான் இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன். என்னுடைய தாய் எனக்கு இரவு சாப்பாட்டை வைத்து காத்து கொண்டிருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவ்வாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களை பார்த்து, நீ குர்ஆனை ஓதுவதை விட்டுவிட்டு உன்னுடைய தாயோடு இரவு நேர சாப்பாட்டை நீ சாப்பிடுவது, அந்த சாப்பாட்டின் மூலமாக உன்னுடைய தந்தையினுடைய, உன்னுடைய தாயினுடைய கண்களை குளிர வைப்பது சுன்னத்தான ஹஜ்ஜி செய்த நன்மையை விட இது சிறந்த நன்மை என்று சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய மனைவியை பார்ப்பது கடமை, என்னுடைய சகோதர சகோதரிகளை பார்ப்பது கடமை, என்னுடைய அண்டை அயலவர்களை பார்ப்பது கடமை, என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களை, நண்பர்களை பார்ப்பது கடமை, என்னுடைய தாயையும் தந்தையையும் பார்ப்பது கடன். ஏனென்றால் நாம் சிறுபராயத்தில் இருக்கின்ற நேரத்தில், நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி என்னை பார்த்தார்களோ, அவர்கள் எப்படி என்னின் மீது இரக்கம் வைத்தார்களோ, அதே போன்று நான், அவர்கள் முதியவர்களாகிவிட்டார்கள், அவர்கள் நோயாளியாக ஆகிவிட்டார்கள், அவர்களால் எழும்ப முடியவில்லை, அவர்களால் உட்கார முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நேரத்தில் நீ அவர்களுக்கு துஆ செய். யா அல்லாஹ், என்னோடு எப்படி சிறு வராயத்தில் இருக்கின்ற நேரத்தில் என்னை எப்படி அன்பாக வளர்த்தார்களோ, அதே போல இந்த நேரத்தில் அவர்களோடு நீ அன்பாக நடந்து கொள் என்ற துஆவை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு தாயினுடைய வயிற்றில் முதல் மாதம் குழந்தைக்கு நின்று விட்டது என்றால் அந்த தாய்க்கு விளங்குகின்றது, என்னுடைய வயிற்றில் குழந்தை தரித்து விட்டது. அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பது தெரியாது, கருப்பா வெள்ளையா சிவப்பா என்பது தெரியாது, கையிருக்கின்றதா கால் இருக்கின்றதா என்பது தெரியாது. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு, என்னுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய குழந்தை ஊமையா, பேசுமா, பேச முடியாதா என்று தெரியவில்லை. எப்போது அந்த குழந்தைக்கு நின்று விடுமோ அன்றிலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அந்த குழந்தை பிறக்கின்ற நாள் வரைக்கும் அவள் நிம்மதியாக சாப்பிட்டது கிடையாது, நிம்மதியாக தூங்கியது கிடையாது, சரியான ஒரு பிரயாணம் போனது கிடையாது. அவளுக்கு சூடான நேரம் குளிரான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது போல் இருக்கும். ஆனால் குளிரான தண்ணீரை குடிக்க மாட்டால் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று வலது பக்கம் தூங்குவது போன்று ஆசை விருப்பமாக இருக்கும். ஆனால் அந்த பக்கம் தூங்க மாட்டாள். ஏனென்றால் இந்த பக்கம் நான் தூங்குவதை கொண்டு என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று பயந்து சுமார் 10 மாதங்கள் காலத்தை கழித்தாள். 300 நாட்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய கையில் ஒரு 100 கிராம் பாரமுள்ள ஒரு கல்லை அல்லது ஒரு பொருளை வைத்துக் கொண்டு நான் கையை நீட்டிக்கொண்டு ஒரு மணித்தியாலம் என்னால் நிற்க முடியாது.
என்னுடைய கையை நீட்டிக்கொண்டு ஒரு மணித்தியாலம் என்னால் நிற்க முடியாது. என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் என்னுடைய கைகள் கீழே விழுந்துவிடும், கைகள் திமுக்க ஆரம்பித்து விடும், கைகள் வலிக்க ஆரம்பித்து விடும். ஒரு மணித்தியாலம் நிற்க முடியாது. ஆனால் என்னுடைய தாய் 300 நாட்கள் 3 கிலோ பாரம், 3.5 கிலோ பாரம், 2 கிலோ பாரம், 2.5 கிலோ பாரத்தை சுமார் 300 நாட்கள் என்னுடைய தாய் சுமந்தாள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய நோயை, வருத்தத்தை ஒன்று சேர்த்தாலும் ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் படக்கூடிய வேதனைக்கு ஈடாக முடியாது, நிகராக முடியாது. அந்த நேரம் நாம் எல்லோரும் சொல்லுவோம், உயிர் போய் திரும்ப வரக்கூடிய நேரம். அது ஒரு பெண்ணாக இருந்து உணர்ந்தால்தான் தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ சம்பவங்கள் நாம் கேள்விப்படுகின்றோம். குழந்தை கிடைத்து விட்டது, தாய் ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றாள், தாயினுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றாள். வைத்தியர் கேட்கின்றார், இந்த நேரத்தில் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், ஒன்று தாயை காப்பாற்ற முடியும் அல்லது குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று கேட்டால் அந்த தாய் சைன் பண்ணி கொடுப்பாள். அந்த தாயினுடைய உறவுகள் சைன் பண்ணி கொடுப்பார்கள், இந்த நேரத்தில் குழந்தையை நீங்கள் தப்ப வையுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு சுமந்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு ஆளாக்கி, எங்களுக்கு நடை பழகி, எங்களுக்கு பேச்சை பழக்கி, எங்களுக்கு சாப்பாட்டை ஊட்டி, எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் என்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கும் என்று தெரிந்து அறிந்து வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இன்று நாம் ஆளாகிவிட்டோம். நான் உடுக்கக்கூடிய உடையினுடைய விலை என்ன, நான் காலுக்கு அணியக்கூடிய பாட்டா ஸ்லீப்பர்னுடைய விலை என்ன, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய விலை என்ன, என்னுடைய தாயினுடைய உடையினுடைய விலை என்ன, என்னுடைய தாய் எப்படியான வீட்டில் இருக்கின்றாள், நான் எப்படியான வீட்டில் வசிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் தூரத்து பிரதேசத்தில் இருந்து ஒரு மனிதர் வருகின்றார். அவர் தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு சவாபு செய்கின்றார். காபத்துல்லா புனிதமான இடம், நாம் எல்லோரும் அந்த இடத்தை பார்ப்பதற்கு, அமல் செய்வதற்கு பல லட்சங்கள் கொடுத்து போகின்றோம். ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு சவாபு செய்து கொண்டிருக்கின்றார். சவாபுகள் முடிந்ததற்கு பின்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகின்றார். கலீஃபாவே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு சவாபு செய்திருக்கின்றேன், என்னுடைய தாய்க்கு செலுத்தக்கூடிய அத்துணை கடமைகளும் இதனால் நிறைவேற்றப்பட்டு விடுமா என்று கேட்கின்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவரை பார்த்து, ஜஃப்ரத்துன் வாஹிதா, நீ சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நீ அழுது கொண்டிருந்தாய், உன்னுடைய அழுகையை பார்த்து அந்த தாய் சிரித்தாள். எப்படி என்னுடைய பிள்ளை அழுகின்றது, எவ்வளவு அழகாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளை அழக்கூடிய நேரத்தில் பசுந்தாக இருக்கின்றது என்று உன்னுடைய அழுகையை பார்த்து உன்னுடைய தாய் ரசித்தாள். அவள் சிரித்த அந்த ஒரு சிரிப்புக்கு உன்னுடைய இந்த சவாபு ஈடாக முடியாது என்று சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கின்றேன் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும், நான் எவ்வளவு கடனாளியாக இருக்கின்றேன் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 57 வயதாகிவிட்டது. 57வது வயதில் தன்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மையவாடிக்கு போகின்றார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் இந்த இடத்திலா
அல்லது அந்த இடத்திலா இல்லது எந்த இடத்தில் அடக்கப்பட்டார்கள் என்பதை இன்னொரு இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நம்மில் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 57 வயது தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு போகின்றார்கள் சலாம் சொல்லுவதற்காக. அந்த நேரத்தில் தாய்க்கு காட்டப்படும், தாயே உன்னுடைய இன்ன மகன் உன்னிடத்தில் வந்திருக்கின்றார், உன்னை சலாம் சொல்லுவதற்காக, உனக்கு சூரா யாசீனை ஓதுவதற்காக தாய்க்கு காட்டப்படும். சகோதரர்களே, நான் வெறுமினே பெருநாளுடைய தினத்தில் நான் ஜியாரத் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேனா? அன்பார்ந்தவர்களே, சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய்க்காக வேண்டி நான் குர்ஆனை ஓதி ஹதியா செய்திருக்கின்றேனா? என்னால் ஓத தெரியவில்லை, என்னால் அந்த குர்ஆனை ஓத தெரியவில்லை. நான் அந்த குர்ஆனை சாட்சியாக வைத்து, யா அல்லாஹ் எனக்கு ஓத தெரியவில்லை, எனக்கு இதனை வழங்க தெரியவில்லை, யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று எத்தனை தடவைகள் என்னுடைய கையை ஏந்தி நான் துஆ செய்திருக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதர் வருகின்றார், யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாய்க்கு வயதாகிவிட்டது, நான் என்னுடைய தாயை தலையில் சுமந்து கொண்டு பாலைவனத்தில், நம் எல்லோருக்கும் தெரியும் பாலைவனம் என்பது எப்படி என்று, அந்த மண் மிகவும் உஷ்ணமான மண், சூடான இடம், பாலைவனத்தில் மிகவும் உஷ்ணமான வெயில் அடிக்கக்கூடிய இடம். அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயை நான் தலையில் சுமந்து கொண்டு நான் 2 ஃபர்சக் தூரம், ஒரு ஃபர்சக் என்பது 3 மைல் தூரம், 2 ஃபர்சக் என்பது 6 மைல் தூரம், நான் என்னுடைய தாயை தலையில் சுமந்து கொண்டு 6 மைல் தூரம் நடக்கின்றேன். யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய நன்றி கடனை நான் செய்து விட்டேனா என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நீ உருவாகின்ற நேரத்தில் நீ பல தடவைகள் உன்னுடைய அசைவினால், உன்னை சுமந்ததினால் உன்னுடைய தாய் வருத்தப்பட்டால், வேதனைப்பட்டால், ஆனால் நீ இந்த 6 மைல் தூரம் நடக்கக்கூடிய இந்த தூரம் இருக்கின்றதே, உன்னுடைய தாய் பட்ட ஒரே ஒரு நோவுக்குத்தான் அது காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சங்கையான சகோதரர்களே, நான் என்னுடைய கையில், நான் நெஞ்சில் கை வைத்து கேட்போம், என்னுடைய தாயை நான் எத்தனை தடவைகள் முத்தமிட்டு இருக்கின்றேன், என்னுடைய தாயை நான் எத்தனை தடவைகள், என்னுடைய தகப்பனை எத்தனை தடவைகள், என்னுடைய தகப்பன் கால் வருத்தம், என்னால் நடக்க முடியாத, ஓட முடியாத அந்த பருவத்தில் என்னுடைய தகப்பன் என்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்திருப்பார். நான் பாடசாலை போனால் திரும்பி வரும் வரைக்கும் பிள்ளை இன்னும் வந்து சேரவில்லை, இன்னும் வீட்டை அடையவில்லை என்று என்னுடைய தாயும் தந்தையும் ஏங்கக்கூடிய ஏக்கம் எத்தனை தடவைகள். சிறியொரு காய்ச்சல், சிறியொரு தடுமல், சிறியொரு வருத்தம் வந்துவிட்டால் என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு வந்ததை போன்று தூங்கிய நாள் குறவு. கண்ணியமானவர்களே, இன்று என்னுடைய கையில் பணம், இன்று நான் பெரியவர், இன்று நான் தனிமையில் தொழில் செய்கின்றேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நினைத்து வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் நம்மில் இருக்கின்றார்கள். தாயோடு பலவரிடம் பேசி, தகப்பனோடு பலவரிடம் பேசி, ஜனாசாவுடைய செய்தி, மையத்தினுடைய செய்தி சொல்லப்பட்டதற்கு பின்னால் காலை பிடித்து அழுது என்ன பலன், கையை பிடித்து அழுது என்ன பலன், அவர்களுடைய பேரில் எத்தனை மாடுகள் அறுத்து கொடுத்தும் என்ன பலன். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கவனியுங்கள், சொர்க்கம் வீட்டுக்குள் இருக்கின்றது. நம்முடைய சொர்க்கம் தாயும் தந்தையும் அல்லாஹ் வீட்டுக்குள் தந்திருக்கின்றான். அவர்களை நல்ல முறையில் கவனியுங்கள் சகோதரர்களே. நான் செய்யக்கூடிய தொழில் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? தாயினுடைய துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள், தகப்பனுடைய துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தாயினுடைய துஆ, ஒரு தகப்பனுடைய துஆ கஅபத்துல்லாஹ்வுக்கு இமாமாக மாற்றியது.
ஒரு தாயினுடைய துவா, ஒரு தகப்பனுடைய துவா பெரும் அறிஞனாக மாற்றியது. ஒரு தாயினுடைய துவா, ஒரு தகப்பனுடைய துவா கண் பார்வை இல்லாத பிள்ளைக்கு கண்ணை கொடுத்தது. கண்ணியமானவர்களே, தாய் துவா செய்ய தேவையில்லை, மனதால் வேதனைப்பட்டாலே போதும். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உலகத்தில் பாடம் படித்து தந்தான். அல்லாஹ் உலகத்தில் முழு மனித சமுதாயத்துக்கும் விளங்கப்படுத்தினான். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துனுடைய நேரம் கலிமாவை ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. கலிமாவை மொழியவில்லை, கலிமா நாவுக்கு வருவதில்லை. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாவில் கலிமா முழுமையாக வருவதில்லை. ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கின்றார், கலிமாவை முழுமையாக சொல்லுவதில்லை, சொல்லுகிறார் இல்லை. உடனே வாருங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். அவசரமாக வருகின்றார்கள். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைமையை பார்க்கின்றார்கள். உண்மைதான். தாயை அழைக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய மகன் என்ன அமலுடைய விடயத்தில் குறைவு செய்தார், என்ன அமலை விட்டிருக்கின்றார்? அந்த தாய் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு நாளும் தஹஜ்ஜத்தை தவறவிட்டது கிடையாது, இமாம் ஜமாத்தை தவறவிட்டது கிடையாது, சுன்னத்தான நபிலான நோன்புகளை நோட்பதை தவறவிட்டது கிடையாது. ஒரு நாள் அவருடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னோடு என்னுடைய உள்ளம் நோவினை படக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறார், என்னுடைய உள்ளம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய மகன் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னதும் அந்த தாயினுடைய பாசத்தை சோதிப்பதற்காக, அந்த தாயினுடைய இரக்கத்தை சோதிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த தாயை பார்த்து, தாயே, உங்களுடைய மகனை எரித்து விடவா என்று கேட்டார்கள். அந்த தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் என்னோடு நடந்து கொண்ட முறையை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலிருந்து முழுமையான கலிமாவை மொழிந்தார்கள். இந்த உலகை விட்டையும் பிரிந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்களில், அநியாயங்களில் மிக பிரமாண்டமான பாவம் தகப்பனுடைய விடயத்தில், தாயினுடைய விடயத்தில் நாம் செய்யக்கூடிய அநியாயம் சக்கராத்தில் எங்களை பாதிக்கும். நாம் எப்படி என்னுடைய தாயோடு நடந்து கொண்டேனோ, என்னுடைய தந்தையோடு நான் எப்படி நடந்து கொண்டேனோ, அல்லாஹ் நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நாம் நடந்து கொண்டதை போன்று அல்லாஹ் என்னுடைய குழந்தையையும் நடாத்தாட்டுவான் என்பதை நாம் ஹதீஸ்களில் இருந்து படித்த உண்மையான விடயமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாயினுடைய விடயத்தில் நான் ஏதும் தவறுகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களிடத்தில் அழுவுங்கள், அவர்களுடைய கையை முத்தமிடுங்கள், அவர்களை முத்தமிடுங்கள். நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை முத்தமிடுகின்றீர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு தோழர் வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பன் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுக்கின்றார், திருடி விடுகின்றார். அனுமதி இல்லாமல் எடுப்பது திருடு. அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. மகன் பல தடவைகள் பார்க்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பன் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பொருளை எடுக்கின்றார், அவரை கூப்பிட்டு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகப்பனுக்கு ஆள் அனுப்புகின்றார்கள் கூட்டிக் கொண்டு வருவதற்காக.
தகப்பன் வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அவர் அவருடைய உள்ளத்தில் கவலையோடு பேசிக் கொண்டு வருகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், கதௌதுக மௌலூதுன் வமுன்துக யாஃபிஆ, மகனே, நான் செய்த இந்த செயலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் என்னை நீ ஒரு கள்ளனாக ஆக்கிவிட்டாயே, உனக்காக வேண்டி நான் எவ்வளோ சிரமங்கள் பட்டிருக்கின்றேன் என்பதை தன்னுடைய உள்ளத்தோடு பேசிக் கொண்டு வருகின்றார். இந்த செய்தியை கேட்ட ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இறங்குகின்றார்கள். சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அந்த தகப்பனிடத்தில் என்ன நடந்தது என்று கேட்பதற்கு முன்னால் நீங்கள் எதை பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்பதை கேளுங்கள். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வருத்தத்தை, கவலையை கேளுங்கள். அந்த மனிதர் வருகின்றார், அந்த தகப்பன் வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்தது என்று கேட்கவில்லை. கேட்டார்கள், நீங்கள் என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், உங்களை நான் இரண்டாவது முறையும் ஈமான் கொள்ளுகின்றேன் யா ரசூலல்லாஹ். நான் பேசியது உங்களுக்கு எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ்? அவர் கேட்கின்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய கவலையை அல்லாஹ், உங்களுடைய மகனுடைய விடயத்தில் நீங்கள் பட்ட கவலையை அல்லாஹ் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அறிவித்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனை அழைத்து, மகனே, அந்த வமாலுக லி அபீ, நீயும் உன்னுடைய பொருளும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுப்பதற்கு உன்னுடைய தகப்பன் உன்னிடத்தில் அனுமதி கேட்க தேவையில்லை, எல்லாமே அவருக்கு ஹலால் தான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பெருநாள் வந்து விட்டால் அந்த பெருநாளை சந்தோஷமாக கழிப்பதற்காக என்னுடைய தாயினிடத்தில், தந்தையினிடத்தில் பணம் இல்லை, கடன் வாங்கியிருக்கின்றார்கள். நான் அந்த கடனை நான் மௌத்தாகுவதற்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்றுவது? அவர்கள் யாரிடத்தில் கடன் வாங்கினார்களோ அந்த கடனை கொண்டு போய் கொடுப்பதா? இல்லை, அவர்களை நான் ஆடையின் மூலமாக அவர்களை நான் அலங்கரிக்க வேண்டும். என்னுடைய பசியை போக்கியிருக்கின்றார்கள், உணவின் மூலமாக அவர்களை நான் அலங்கரிக்க வேண்டும். என்னுடைய நோயை போக்கியிருக்கின்றார்கள், அவர்களுடைய நோயை போக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்ய வேண்டும். நேற்று வந்த மனைவி, சகோதரர்களே, என்னை பெற்றவள் என்னுடைய தாய், என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய மனைவியினுடைய குடும்பத்துக்காக என்னுடைய தாயை பார்த்து நான் சொல்லுகின்றேன், என்னுடைய வாப்பாவை பார்த்து நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க போங்க. கண்ணியமான சகோதரர்களை, எத்தனை தடவைகள் வாப்பாவை பார்த்து பேசாதங்க என்று சபையில் சொல்லியிருப்போம். எத்தனை தடவைகள் சபையில் பேசாம இருங்க என்று சொல்லியிருப்போம். கண்ணியமானவர்களே, வாப்பா, அன்பார்ந்தவர்களே, அந்த கபருக்குள் எந்த தகப்பன்கள் எல்லாம், எந்த தாயும் தந்தையும் எல்லாம் தன்னுடைய மகனோடு உறவில்லாமல், தன்னுடைய பிள்ளையோடு உறவில்லாமல் அந்த மண்ணறையில் வாழுகின்றார்களோ அந்த பிள்ளையை சந்திப்பதற்காக கியாமத் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடுப்பார்கள், வழக்கு பேசுவார்கள். அந்த நாள் லோயர் வைத்து பேச முடியாத நாள், யாரும் நியாயம் பேச வர முடியாத நாள். அல்லாஹ்விடத்தில் சாட்சி வந்து பேச மாட்டார், யாரும் வந்து பேச மாட்டார்கள். இந்த தாய் சொல்லுவது பொய் என்று பேச மாட்டார்கள். அல்லாஹ் சாட்சி அளிப்பான், தாயினுடைய விடயத்தில் நீ அநியாயமாக நடந்து கொண்டாயா, முகம் குப்பரை இழுத்து அவர்களை நரகத்தில் வீசுங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், நோன்புடைய காலத்தில் கேட்கக்கூடிய ஹதீஸ். அன்பியமானவர்களே, ஒரு குகைவாசிகள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள், வெளியில் வர முடியாது, மலைகள் மூடிக்கொண்டது. 3 சகோதரர்கள் குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள்.
அல்லாஹ் பேசக்கூடிய விடயம், அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம். அந்த குகை வாசிகளில் ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், இந்த குகைக்குள் நான் மாட்டிக்கொண்டேன். ஒரு நாள் என்னுடைய தாய்க்கு எனக்கு மாடு இருந்தது. யா அல்லாஹ், அந்த மாட்டிலிருந்து பாலை கறந்து, அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து, அந்த பாலை என்னுடைய தாய் குடித்ததற்கு பின்னால் தான் நான் குடிப்பேன். யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வேலையாக போய்விட்டேன், என்னுடைய ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்தேன், என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியும் பசி என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த பாலை கொடுக்காமல் என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையையும் தேடி அவர்களுடைய வீட்டுக்கு போனேன். யா அல்லாஹ், அவர்கள் தூங்கி விட்டார்கள். மகனுடைய பாலை எதிர்பார்த்து கொண்டு நேரம் போய்விட்டது, தூங்கி விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்கள் முழிக்கும் வரை, அவர்கள் கண் முழிக்கும் வரை நான் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், அவர்கள் கண் முழித்ததற்கு பின்னால் அந்த உணவை கொடுத்தேன். என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் சொன்னார்கள், மகனே, எங்களை நீ எழுப்பாட்டிருக்கலாமே என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், உங்களுடைய தூக்கத்தை நான் இடையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களுடைய தூக்கத்துக்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் தூங்கி முழிக்கும் வரைக்கும் நான் நின்று கொண்டிருந்தேன். தாயும் தந்தையும் கண் முழித்ததற்கு பின்னால் அந்த உணவை கொடுத்தேன். யா அல்லாஹ், இது உனக்காக செய்தேன் யா அல்லாஹ் என்று சொன்னதும் அந்த மலை நகர்ந்தது, வழிவிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்க்கு ஹிதுமத் செய்துவிட்டு துஆ கேளுங்கள், அல்லாஹ் கபூலாக்குவான். தாய் மரணித்து விட்டாரா, தந்தை மரணித்து விட்டாரா கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அதற்கு பின்னாலும் எனக்கு பொறுப்புகள் இருக்கின்றதா? தாய் மௌத்தாகி விட்டார் என்றால் பொறுப்பு முடியவில்லை, தாய் மரணித்து விட்டார் என்றால் பொறுப்பு முடியவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், தாய் மரணித்து விட்டால், தந்தை மரணித்து விட்டால் அதற்கு பின்னாலும் உனக்கு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு நீ துஆ செய்ய வேண்டும். முதலாவது அவர்களுக்காக நீ துஆ செய்ய வேண்டும், முதலாவது. இரண்டாவது, அவர்களுடைய பேரில் நீ இஸ்திக்பார் செய்ய வேண்டும். தாயை நினைத்து, தந்தையை நினைத்து, கபுராளியாக இருக்கக்கூடியவர்களை நினைத்து நான் 100 தடவைகள், ஒரு மாதத்தில் 100 தடவை, ஒரு மாதத்துக்கு 100 தடவை தாய்க்காக வேண்டி இஸ்திக்பார் செய்திருக்கின்றேனா? தாய்க்காக வேண்டி ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதி இருக்கின்றேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்காக, தகப்பனுக்காக நீ இஸ்திக்பார் செய். இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் சொன்னார்கள், உன்னிடத்தில் மகனே, நான் மௌத்தானால் நீ இன்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று வசியத்தை செய்திருந்தால் அந்த வசியத்தையும் நீ நிறைவேற்று. நாலாவது விடயம், உன்னுடைய தாயோடும் தகப்பனோடும் நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய உறவுகளோடு நீயும் நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொல்லித் தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். தாயோடு நல்ல முறையில் நடந்த, தகப்பனோடு நல்ல முறையில் நடந்த அந்த நண்பர்களோடு நீங்களும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றதென்றால் நான் என்னுடைய தாயோடும் தகப்பனோடும் எப்படி நடக்க வேண்டும்? சகோதரர்களே, நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன், உம்ராவுக்கு போகின்றேன், என்னுடைய ஹஜ்ஜை முடித்துவிட்டு, என்னுடைய உம்ராவை முடித்துவிட்டு, என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தகப்பனுக்காக நீங்கள் உம்ரா செய்யுங்கள். அவர்களுடைய பேரில் அவர்களுக்கு அது எடுத்து காட்டப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் நமது பிள்ளைகளும் நாமும் நிம்மதியாக, சந்தோஷமாக, அறிவாளிகளாக, கல்விமான்களாக, செல்வத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்றால் தாயினுடைய விடயத்தில், தந்தையினுடைய விடயத்தில் நாம் எல்லோரும் கடனாளிகளாக இருக்கின்றோம். அந்த கடனை அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நிறைவேற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ்
நாங்களும் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த தாயினுடைய ரூஹோடு அந்த தாயினுடைய தந்தையினுடைய ரூஹை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக அந்த மண்ணறையில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஆக்குவான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எமது குற்றங்குறைகளை மன்னித்து இந்த உலகத்தில் சீதேவிகளாக வாழ வைப்பானாக. எங்களோட பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது சீதேவி பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களுடைய நோய்களை நீ குணப்படுத்தி விடியா அல்லாஹ். அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி விடியா அல்லாஹ். அவர்களுடைய உடம்பில நோயை கொடுத்து கஷ்டப்படுத்தி விடாதே அல்லாஹ். அவருடைய உடம்பில தேக ஆரோக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் ரஹ்மானே, எங்களுக்காக வேர்வை சிந்தியவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை போக்கி விடியா அல்லாஹ். செல்ல முடியாத கஷ்டங்களை போக்கி விடியா அல்லாஹ். தாங்க முடியாத நோய் நொம்பலங்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை தாயா அல்லாஹ். இந்த உலகத்தில் நீ எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் ரஹ்மானே, அந்த குழந்தை செல்வங்களை சாலிஹானவர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ். எங்களுக்கு கையேந்தி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊருக்காக இந்த பள்ளி வாசலுக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் பறக்கை செய்து விடியா அல்லாஹ். இந்த பள்ளி வாசலுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களுடைய தொழில் துறவுகளை நீ பறக்கை செய்து விடியா அல்லாஹ். அவருடைய கஷ்டங்களை போக்கி விடியா அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை போக்கி விடியா அல்லாஹ். எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கின்றார்களோ மதரசாக்களில் இருக்கின்றார்களோ அத்தனை மாணவர்களுக்கும் உன்னுடைய கல்வியையும் உன்னுடைய ஞானத்தையும் கொடுத்து விடியா அல்லாஹ். இந்த ஊருக்கு நல்ல பெருமை சேர்த்து தரக்கூடிய வாலிப சமூகத்தை உருவாக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் 100க்கு 100 தொழக்கூடிய ஆண்களை பெண்கள் இந்த ஊர்ல உருவாக்கி விடியா அல்லாஹ். நல்ல வழியில் செலவு செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய அத்தனை நல்லவர்களை நீ கபூலாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் ஆரம்பித்த காலத்திலிருந்து யாரெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ நிர்வாகம் பாடுபட்டார்களோ யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கபூர்லையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து விடியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தந்து விடியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். வாகன விபத்துகளில் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். தாங்க முடியாத நோய் நொம்பலங்களை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானினே கேவலமான மௌத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னை சந்திக்கின்ற அந்த கடைசி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு உன்னுடைய சொர்க்கத்தை பார்த்து கொண்டு நாங்கள் கண்களை மூடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களை பெற்றவர்களுக்கும் நீ தந்துவிடு ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.